என்பிஎஸ்சி நம்ம இதுவரை பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகனார் தொடர்பான செய்திகள் இதெல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கான பிடிஎஃப்பையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அது இந்த வீடியோ கூட கொடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரபு கவிதை. ஸோ இந்த மரபு கவிதை இதில் முடியரசன், வாணிதாசன், சுரதா இந்த 3 பேரையும் நம்ம என்ன செய்கிறோம்னா இன்றைக்கி பார்க்குறோம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதுக்கு கூட இந்த முடியரசன், வாணிதாசன், சுரதா இது ரிலேட்டடாக போன குரூப் 2 குரூப் 4ல் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது முடியரசன், வாணிதாசன், சுரதா. பாருங்கள், இது போன குரூப் 2ல் கேட்ட கொஸ்டின். அதாவது சரியான இணையை தேர்ந்தெடுத்தழுதுங்க. அதாவது பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவிதான். உவமை கவிஞர் சுரதா. ஆனால் இங்கே பெருஞ்சி திருநார்னு கொடுத்துருக்கு, தப்பு. உவமை கவிஞர் சுரதா. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் தான். புரட்சி கவிஞர் யாருன்னா அப்படின்னா நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ அப்படின்னா சரியான இணையை தேர்ந்தெடுத்தலுன்னு சொல்லும்போது பகுத்தறிவு கவிராயரும் இந்த காந்திய கவிஞரும் சரி அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ சரியா? ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இனி முடியரசன் ஏற்றாத நூல், அதாவது பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இந்த 3மே முடியரசன் ஏற்றின நூல். ஏற்றாத நூல் நீலமேகம். இங்கே பாருங்கள், வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன? செவாலியர் விருது. ஸோ எல்லாமே அந்த சிலபஸ் வைஸ் தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னா முடியரசன். ஸோ இதெல்லாமே போன குரூப் 2 குரூப் 4 2 கொஸ்டினை நான் எடுத்து உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன செய்திடலாம், கிளாஸுக்குள்ளாடி போயிடுவோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா, அதாவது அடைமொழி பெயர், சரியா? இதாகல, ஒரு நிமிஷம். ஓகே, அடைமொழி பெயர்கள் தொடர்பான இதுதான் இருக்கும். அதாவது முடியரசனுடைய அடைமொழி பெயர் என்ன, வாணிதாசனுடைய அடைமொழி பெயர் என்ன, சுரதா இவங்களுடைய அடைமொழி பெயர், இப்படி தான் அதிகமாக கொஸ்டின் வரும். அதையும் தாண்டி போனால் அப்படின்னா தான் அது தொடர்பாக அவங்களுடைய நூல் என்ன, இயற்பெயர் என்ன, இப்படி நமக்கு கொஸ்டின் வரும். சரியா? ஓகே, நம்ம இப்போது கிளாஸுக்குள்ளாடி போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் எடுக்கக்கூடிய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முடியரசனை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த பாடல் படிக்க வேண்டாம். ஏன்னா உரைநடை பகுதியில் பாடல் கேட்க மாட்டான். சில சமயங்களில் கோட்ஸ் மட்டும்தான் கேட்பானே தவிர பாடல் கேட்க மாட்டான். அதுவும் இதில் சிறப்பு பெயர்கள் தான் கேட்பான். சரியா? ஓகே, மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம்னா பொருள் என்னென்னா வீரம், எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். இது படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. அதுக்கப்புறம் இவருடைய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இவரை எப்படி போட்டுறாங்க அப்படின்னா திராவிட நாட்டினுடைய வானம்பாடி அப்படின்னு அழைக்கிறாங்க. இவருக்கு இன்னொரு நூல் கூட இருக்குது, புதியதொரு விதி செய்வோம். அதாவது பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம். இந்த மொத்தம் 4 நூலை எழுதியிருக்காரு. இங்கே பாருங்கள், வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம். இதனுடைய ஆசிரியர் பாரதியார். அப்படின்னா இதில் இருந்து முதல் லைனை எடுத்து கேட்பாங்க. சரியா? போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல் எடுத்து இதை பிரித்தெழுதுங்க, எழுதி நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். நான் இளம் இதையும் பிரித்தெழுதுங்க. நாடு ப்ளஸ் எண்ட இதை சேர்த்தெழுதி கமெண்டில் சொல்லுங்கள். களம் ப்ளஸ் ஏறு இதை சேர்த்தெழுதுங்க. இனி பார்க்குறது ஓடை.
ஸோ இப்போ நம்ம முடியரசனை பற்றி படித்து முடிச்சிட்டோம். ஓடைன்னு சொல்லக்கூடிய இதை வந்து தலைப்பை கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஓடைன்னு சொன்னாலே வாணிதாசன் தான். இந்த பொருளை படிச்சுக்கோங்க. தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் இரக்கம், முழவு இசைக்கருவி, நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வல்லைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். ஸோ மீதி உள்ளது லைன் உங்களுக்கு தெரிஞ்சது தான் பாருங்கள். இந்த பாடலின் பொருளெல்லாம் நமக்கு வராது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் இந்த அழைக்கப்படுறது யாருன்னா வாணிதாசன் தான். இவருடைய இயற்பெயர் சரியா அரங்கசாமி என்கிற எத்திராசில் தான் இவருடைய இயற்பெயர். இவர் வந்து பாரதிதாசனுடைய மாணவர். இவருக்கு என்னென்ன மொழிகளெல்லாம் தெரியும்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு இந்த மொழிகள் எல்லாமே தெரியும். கவிஞரேறு பாவலர்மணி முதலில் சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குது. ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்த கொஸ்டின். பிரெஞ்சு அரசு வாணிதாசனுக்கு சவாலியர் விருது வழங்கியிருக்கு. இது நமக்கு ஏற்கனவே வந்த இப்போது நான் காட்டினேன்ல அதில் வந்த கொஸ்டின். இவருடைய நூல்கள் பார்த்துடலாம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இது எல்லாமே இந்த வாணிதாசனுடைய நூல்கள். இனி பாருங்கள், பள்ளிக்கு சென்று கல்வி சிறப்பு பயிலுதல், செஞ்சொல் இதை வந்து செஞ்சொல் மாந்தரின் வல்லைப்பாட்டுக்கு ஏற்ப மேற்பது என்ன அப்படின்னா ஓடை. நன்சை இதை பிரித்தெழுதுங்க. நீளுழைப்பு இதை பிரித்தெழுதுங்க. சீருக்கு ப்ளஸ் ஏற்ப இதை சேர்த்தெழுதுங்க. ஓடை ப்ளஸ் ஆடை இதையும் சேர்த்தெழுதுங்க. இனி காடு. இது வந்து ஆசிரியர் சுரதா. இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. காடு சுரதா. ஈன்று பெற்று, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம், விடமுள்ள பாம்பு, விடுதி தங்குமிடம். இங்கே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுரதாவனுடைய இயற்பெயர் ராசகோபாலன். இவருக்கு பாரதிதாசனை ரொம்ப பிடிக்கும். அதனால் பாரதிதாசனை ரொம்ப பிடிக்கும். பாரதிதாசனுடைய இயற்பெயர் நமக்கு நல்லாவே தெரியும், சுப்பிரத்தினம். இதனால் இந்த ராசகோபாலன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சுப்பிரத்தினத்தில் இருக்கக்கூடிய சுப்பையும் பாரதிதாசனில் இருக்கக்கூடிய தாசனையும் எடுத்து சுப்பிரத்தின தாசன்னு தன்னுடைய பெயரை மாற்றினார். அதுக்கப்புறம் சுப்பிரத்தின தாசனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெட்டரையும் இடையில இருக்கக்கூடிய ராயையும் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய தாயையும் எடுத்து சுரதான்னு மாற்றிட்டார். ஸோ இப்போது சுரதாவை எப்படி அழைக்கிறாங்கன்னா உவமை கவிஞர், அதாவது அடைமொழி பேருன்னு இருக்கா. சுரதாவனுடைய அடைமொழி பேர் என்னென்னா உவமை கவிஞர். இனி தேன்மலை அமுதும் தேனும், தேன்மலை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியிருக்காரு. வேற ஓகே. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை வந்து கிளிக்கண்ணி ஆகும். இனி காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள்: கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், ஏவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரல், பதுகை, கணையம். ஸோ இதை ஜஸ்ட் என்ன செய்யுங்கன்னா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள்: கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், ஏவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரல், பதுகை, கணையம். இனி அடுத்தது பார்ப்போம். இந்த பாடல் கட்டாயம் பிடிச்சிடணும். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனி சொல்வாரடி கிளியே. இந்த கிளியே இது நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி அப்படி வந்தாலே பாரதியார்னு படிச்சுக்கோங்க. வாழை கண்டை டேஸ் நிச்சயமாக ஈன்றது வராது, வழங்கியது வராது, கொடுத்தது வராது, கொடுத்தது தந்தது. சரியா? இனி காடெல்லாம். ஸோ இதை வந்து பிரித்தெழுதுங்க. பிரித்தெழுதி நம்மளுடைய கமாண்டில் சொல்லுங்கள். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் இதை சேர்த்தெழுதி நம்மளுடைய கமாண்டில் சொல்லுங்கள்.
இதில் வெற்றி பெற சுரதா. ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. இதையும் கூட இன்றைக்கி பார்த்துடலாம். இந்த பாடல் வேண்டாம். ஸோ நான் நேரமே சொன்ன போல தான் ராசகோபாலன் இவருக்கு பாரதிதாசன் ரொம்ப பிடிக்கும். அதனால் பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா சுப்ரத்தினம். அதனால் இவர் வந்து சுப்ரத்தினில் இருக்கக்கூடிய சுப்பையும் பாரதிதாசனுடைய தாசனை எடுத்து சுப்ரத்தின தாசனை மாற்றிட்டார் அவருடைய பெயரை. அதுக்கப்புறம் சுப்ரத்தின தாசன் சொல்லும்போது ஃபஸ்ட்டு சூவையும் இடையில இருந்து ஒரு ராயையும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தாயையும் எடுத்து சுரதான்னு மாற்றிட்டார். இவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க கவிதையை கொண்ட காவியம் என்று சொல்லக்கூடிய இதில் நடத்துகிறாரு சுரதா. இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியிருக்காரு. இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியிருக்காரு. தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட பல நூல்களையும் இவர் படைச்சிருக்காரு. இவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய விருது எதெல்லாம் அப்படின்னா தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது. தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது. இவ்வளோ தாங்க. ஸோ இனி நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்தது பார்த்துடலாம். நான் உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப்பை என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தரேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னுடைய அடுத்தடுத்த வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.